தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உயரமான வந்து ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஸ்கூல் சம்மர் சீசனுக்கு நல்ல ஒரு லொகேஷனான இடம்னு பார்த்தா கொல்லிமலை. மக்களே, சம்மர் ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பள்ளி குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து ஸ்கூல்லயே விட்டாங்க. அது மட்டும் இல்லாம நல்லா வெயில் வேற எல்லா ஏரியாலும் நல்லா பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு அருமையான ஸ்பாட் வந்து தேடிட்டு குளிக்கிறதுக்கு, ஃபால்ஸ்ல குளிக்கிறது, ஆத்துல குளிக்கிறது, அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் நிறைய தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கோம். நம்ம கொல்லிமலையில ஆகாயங்க நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கிறோங்க. இங்க தண்ணி வந்து எந்த லெவல்ல வருது, அதிகமா வருதா கம்மியா வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இப்ப சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போடுறேன். நாங்களும் இப்ப கீழே போறோம். இப்ப இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கீழே போறது. முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் வாங்கியிருப்போம், பாத்திருப்பீங்க. அந்த டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 படிக்கிட்டு பக்கமா நம்ம கீழே இறங்கி போனோம்னா மிகப்பெரிய தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உயரமான வந்து ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 80% ஆஃப் படிக்கட்டு வந்துட்டு இறங்கிட்டோம். ஆனால் வந்துட்டு நம்ம மாமாவை காணோம். மாமா வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி இறங்கிட்டாரு. எங்களுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அவரு. அதனால அவர் எங்கே போனாருன்னு தெரில. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவரை காணோம். இப்போ நம்ம வந்துட்டு கீழே போய் அவரை கேட்ச் பண்ண போகிறோம். வாங்க போய் கேட்ச் பண்ணலாம் அவரை. அருமையான ஸ்பாட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு 1000 படிக்கிட்டு இறங்கி விட்டுட்டு இருக்காரு எங்களைய. இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இறங்கவும் முடியல, கால்லாம் வலிக்குது. சம்மருக்கு வந்துட்டு எங்களை வந்துட்டு ஜாலியா குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஜாலியா குளிக்க வைக்கல. அவர் வந்துட்டு எங்களைய ஃபுல்லா டயர்ட் ஆக்கிட்டு இருக்காரு கீழே இறக்கி. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரமா நடந்து வந்திருப்பேங்க. நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு பொறுமையா வந்துட்டு இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையா வரோம். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க கீழே இறங்குறதுக்கு. மேல ஏறதுக்கு தான் 3/4 மணி நேரம் ஆகும். ஃபால்ஸ் வந்து கண்ணு முன்னாடி அந்த இடத்துல தெரியுது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பக்கமா போயிட்டு. அப்படியே இங்க பாருங்க, அந்த வியூ பாருங்க. அப்படியே சுத்திலும் காட்டு கோவில் பயங்கரமா இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 அடி பக்கமா நம்ம மேல கோயில்ல இருந்து கீழே இறங்கி வந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வரும். இன்னமும் நம்ம ஃபுல்லா கீழே இறங்கி போகணுங்க. மலைக்கு பின்பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா புளியஞ்சோலை இருக்குங்க. அந்த பக்கம் தான் ஐயாறுன்னு சொல்லுவோம். இந்த ஆத்து தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா முசிறி போயிட்டு நல்லா காவிரி ஆத்துல வந்து கலக்குதுங்க. முசிறி தொட்டி அந்த ஏரியால தான் போயிட்டு இந்த தண்ணி வந்து போய் அங்க கலக்குதுங்க. வாட்டர் போலீஸ் இல்லைங்களா?
மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஃபால்ஸ்ல குளிச்சிருப்போம், எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க எவ்வளவு தண்ணி வருதுன்ட்டு. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வரல, ரொம்ப கம்மியா வரலைங்க, ஆவரேஜா ஓரளவு குளிக்கிற அளவுக்கு வருது. தண்ணி வந்து கூலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு அதிகமாவே இருக்குதுங்க. நீங்க இந்த சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு ஒரு சூப்பரான ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலைங்க. இந்த கொல்லிமலையில ஆகாய கங்கை நீர்வழிச்சு வேற லெவலுங்க. இதே மாதிரிதான் இன்னும் 2 அருவி இருக்குங்க, நம்ம அருவி மாசில அருவின்ட்டு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு நார்மலா வந்துட்டு தான் இருக்கு. அந்த 2 அருவியும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில ஓரளவுக்கு தண்ணி அதிகமாகவே வருதுங்க. என்ன ஒரு காரணம்னா அந்த மற்ற 2 அருவியும் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒரு 5 நிமிஷத்துல மேக்சிமம் ஒரு 5 நிமிஷம் தாங்க இறங்கி நீங்க நடந்து போறது கம்மி தான். ஆனா இந்த ஆகாய கங்கை மட்டும் தான் கொஞ்சம் தூரம் இறங்கி ஒரு 1000 படிக்கிட்ட கீழே இறங்கி வரணும். திருப்பி இங்கிருந்து ரிட்டர்ன் மேலே போறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பரா நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள் குழந்தைங்களோட கூட்டு வந்து நீங்களும் இந்த வெக்கேஷனை வந்து நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே நாங்க வந்து அரக்கோணத்துல இருந்து ஜாலியா ஒரு ட்ரிப் வந்துக்கிறோம் கொல்லிமலைக்கு. ஆகாய கங்கையில இருந்து இப்ப இந்த படிக்கட்டு ஏறின்னு இருக்கிறோம். சூப்பரா இருக்கு சார், உண்மையாவே சொல்றோம். இந்த பால்ஸை வந்து உண்மையாவே மனுஷனா பிறந்தா இதை வந்து ரசிக்கணும். ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸா வந்துருக்கோம், ஒரு 7 பேரு. சதாமு, அபி, ஒரு பேர் வந்து சதாமு, 2 பேரும் சதாமு, ஜெயிலா. ஒரு ஜாலியா இருக்கும். இது மாதிரி பேசினா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸ்கூல் சம்மர் சீசனுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனான இடம்னு பார்த்தா கொல்லிமலை. 1200 படிக்கட்டு. அந்த படிக்கட்டை ஏறணும்னா முதியோர்கள் யாரும் தயவு சேர்ந்து வராதிங்க. இளைஞர்கள் எல்லாம் தயவு சேர்ந்து வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நடக்க முடியறவங்க வாங்க, உடம்பு முடியாதவங்க யாரும் வராதிங்க. அதனால வந்து இந்த கொல்லிமலை பிளேஸை வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நண்பர்களே, இப்போ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு மேல வந்துட்டுங்க. நம்ம கண்ணு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா கேட் இருக்கு. இந்த ஃபால்ஸ்ல நல்லா பயங்கரமா சூப்பரா வேற லெவலில் என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, தண்ணி ஏகப்பட்டது வந்துச்சுங்க. இந்த சம்மர்ல எங்களை மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பா கொல்லிமலை வாங்க. குறிப்பா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.